ரீசெண்டாக வெளியாயிருக்கு இங்கிலாந்து இந்தியா T20 அண்ட் ODI டூர் ஸ்குவாட் ஆஃப் இந்தியன் டீம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரஜத் பட்டிதார் வந்து டீமில் இடம் இல்லை அப்படின்னு தெரியுது கிளியராக இந்த ஸ்குவாடை பார்த்து. பட் இவங்க 2 பேருமே டிசர்விங்கான பிளேயர்ஸ் தான் கண்டிப்பாக. அண்ட் ரஜத் பட்டிதார் வந்து ரீசெண்டாக முடிஞ்ச சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியாக இருக்கட்டும், இப்போ நடந்துகிட்டு இருக்க விஜயாசாரியாவாக இருக்கட்டும், கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. சிங்கிள் ஹேண்டடாக நிறையா நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாடும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ரொம்ப இயர்ஸாக அவர் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க செலக்டர்ஸ் வந்து. அண்ட் முகமது ஷமி வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. இன்ஜுரியிலேருந்து திரும்ப வர்றாரு முகமது ஷமி. எப்படி அவர் bowling போகிறாரு என்னென்னு பார்ப்போம். அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் வந்து லோக்கல் மேட்சஸ் வந்து நல்லா தான் ஆடிட்டுருக்காரு. அண்ட் அவங்க ஒரு நல்ல 11 வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்தியன் டீம் இந்த T20 ஸ்குவாடுக்கு. அண்ட் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வருண், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஷமி, ஹர்ஷ்தீப், த்ருவ் ஜுரல், இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க ஸ்குவாடில். பட் ஏன் இன்னும் பட்டிதார், ருத்ராஜ் ஆர் தூபே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எடுக்கல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் இந்த சைடில். அவரோட ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு ரொம்ப லக்கும் இருக்குது அவர் ஃபேவராக. வந்து ஐபிஎல்ல ஒரு சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஸ்ட்ரைட்டாக இந்தியன் T20 ஸ்குவாடுக்கு வந்தார். அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். டெஸ்ட் ஆடினார். டெஸ்ட்டில் ஒரு செஞ்சுரி அடித்தார். இப்போ திரும்பவும் T20 ஸ்குவாடில் நேம் பண்ணியிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த வாய்ப்பை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாருன்னு தோணுது. சஞ்சு சாம்சனுக்கும் கொடுத்துருக்காங்க சான்ஸ். ஒன்ஸ் அகெயின் அவர் ப்ரூவ் பண்ணுவார்னு நம்புவோம். அண்ட் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்குவாடில். வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஏதாச்சும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் ஆட முடியும் கண்டிப்பாக அந்த டீமில். அப்படி இருக்கும்போது வாஷி ஆர் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே தமிழோட பிளேயர்ஸ் தான். ஸோ யார் ஆடினாலுமே சந்தோஷம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் இருக்கார் ஹர்ஷ்தீப் சிங். அவர் தான் ஆடி ஆகணும். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரியல, இது என்ன ஒரு மூவ் அப்படின்னு தெரியல. ஹார்திக் பாண்டியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், மும்பை இந்தியன்ஸ் சைடை கேப்டன் பண்ணுற ஒரு பிளேயர் இருக்கிறப்போ இவங்க வந்து கேப்டன்சியை வந்து அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு தெரில. ஸோ அது என்ன மாதிரி ஒரு மூவ்னு புரியல. பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்டு ஹர்ஷித் ராணாவும் இருக்கார் இந்த ஸ்குவாடில். அவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் தான். ஸோ என்னோடய பிளேயிங் 11 இந்தியாவுக்கு எப்படி இருக்கும்னா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் அட் த டாப், திலக் வர்மா அண்ட் ஸ்கை இன் த மிடில், அண்ட் ஃபினிஷிங்க்கு ரிங்கு சிங், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேலும் பேட்டிங் ஆடுவார். ஸோ அக்ஷர் பட்டேல். அண்ட் கீழே 8 கீழே பார்த்தா வருண், ரவி பிஷ்னாய், ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். உங்களோட பிளேயிங் 11 என்னவாக இருக்கணும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பற்றி? ஸ்ட்ராங்காக தான் இருக்கா? ஸோ இங்கிலாந்து இந்த சீரீஸை வின் பண்ணுவாங்களா? உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். என்னோட T20 ப்ரெடிக்ஷன் வந்து 2 இங்கிலாந்து அண்டு 3 இந்தியா அப்படின்ற ஒரு சீரீஸ் டிசைடிங் ஸ்கோரில் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். Until then, bye guys.